வணக்கம் கூடலரசன் சார். வணக்கம் கூடலரசன் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னால, சில மாதங்களுக்கு முன்பாக சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இதே மாதிரி தான் ஒரு ப்ரூட்டல் மர்டர் நடந்தது சார். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது இந்த ஜாதியில மதம் மாறி நடந்த சம்பவம். ஒரு முஸ்லீம் பையன் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு நடந்த ஒரு ஒரு படுகொலை இதே நடந்தது சார். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக இந்த கட்சி கொடிக்கம்பம் வைக்கிறதுல இருந்து பெரிய பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் குறைந்து விட்டது. ஆனா இந்த மாதிரி எப்படி சொல்றதுன்னா, திருமண உறவு பந்தத்தில் அவங்க வராங்க, விரும்புகிறார்கள் அப்படின்னா அந்த ஏற்கக்கூடிய மனோபாவம் இல்லை. அது எங்களை வெட்டி வெட்டி கொள்றாங்க, சாதாரணமாக நடக்கிறது இந்த படுகொலைகள். இது இந்தியாவிலேயே 2வது இடத்துல தமிழ்நாடு தான் இருக்குது அப்படிங்கிற இந்த டேட்டா தரவுகளோடு பேசுகிறார்கள் சார். இந்த விஷயத்துல அரசாங்கம் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? வணக்கம். உண்மையிலேயே நாம் இன்னும் காலம் எவ்வளவோ மாறியும் நவீன மாற்றங்கள் ஆணவ படுகொலைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறதே என்ற வருத்தத்தோடு தான் நான் பேச தொடங்குகிறேன். குறிப்பாக கவின் என்ற இளைஞன் படுபாதகமாக கொலை செய்யப்பட்டது நடந்திருக்க கூடாத ஒன்று. ஆனால் அவ்வாறு செய்வதற்கு அந்த பெண்ணின் சகோதரனுக்கு மனநிலை எப்படி வந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். என்னென்னால் என்ன சூழ்நிலை அவனை அப்படி தூண்டியதவரை, எதற்காக இந்த கோபம், எதற்காக இந்த ஆத்திரம் என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். அதே போல நீங்கள் குறிப்பிட்ட ஓமலூர் சம்பவம், அதே போல் நாமக்கல், அடுத்தடுத்த சம்பவங்கள் நாம் பல ஆண்டுகளாக பார்த்திருக்கிறோம். அரசாங்கம் தனி சட்டம் கொண்டு வந்தால் இதில் கட்டுப்படுத்த முடியுமா என்றால் அரசாங்கம் சட்டம் கொண்டு வர வேண்டும். ஏன்னால் பல தலைவர்கள் இதற்கு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். 60 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை பேசினாலும் இன்னும் ஜாதி ஒழியவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்று பெரியாரே கேட்டிருக்கிறார். அதனால் அரசு சட்டம் கொண்டு வந்தாலும் மனப்பக்குவம், கலப்பு திருமணத்தை அல்லது ஜாதி மறுப்பு திருமணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பல மாவட்டங்களில் பல இடங்களில் பரவலாக வந்திருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களும் வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களும் நினைத்தால்தான் இதில் ஆத்திரம் பொங்கி அவதூறுகளோடு அறிவாள்களை எடுக்கிறார்கள். இந்த அறிவாள்களுக்கு பலியாவது இளம் பச்சிளம் உயிர்கள். வாழ நினைத்தவர்கள் வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள். இதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஜாதி அமைப்பிலும் வெவ்வேறு காரணங்கள், பின்னணி, அதற்கு தூண்டியவர். ஒருவர் தன் ஜாதியை சேர்ந்தவர் இன்னொரு பேரத்தை காதலித்து விட்டாரே என்று ஒரு அமைப்பை சேர்ந்தவர் பண்ணுகிறார். அதற்காக அவர் வருத்தப்பட்டதாக கூட நான் பத்திரிகைகளிலே பார்க்கவில்லை. ஏனென்றால் அதை அவர் தன்னுடைய அங்கீகாரமாக நினைத்துக் கொள்கிறார். இப்படிப்பட்ட மனப்பக்குவம் உள்ள சூழல் நம் தமிழகத்தில் நிலவுகிறது. குறிப்பிட்ட இரு கட்சிகளை குறை கூறுகிறார்கள். இது வாக்கு அரசியல், ஜாதி அடிப்படையிலான வேட்பாளர்களை நிறுத்துதல், எந்த ஊரில் எவ்வளவு ஜாதியினர் இருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய அரசியல் கண்ணோட்டம் நிறைந்த சூழல் நம்முடைய தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலும் கூட. இதிலே அரசு சட்டம் கொண்டு வந்தாலும் கூட ஒரு மனப்பக்குவம் அல்லது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம் குழந்தைகள் தானே என்று நினைக்க வேண்டும். அதை விடுத்து உற்றவர்களே, பெற்றவர்களே அந்த குழந்தைகளை வெட்டி சாய்ப்பது என்பது நிச்சயம் அது மனித குலத்தில் நடக்கக்கூடிய ஒரு உகந்த செயல் அல்ல. அரசாங்கம் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதை விட எந்த காரணத்தினால் அந்த பெற்றோர்களுடைய மனம் அந்த அளவுக்கு கொடூரமாக மாறுகிறது என்பதை ஆய்ந்து அந்த சமூகத்தினர் நிச்சயமாக ஒவ்வொரு சமூகத்தினருமே யாரை நாம் குற்றம் சொல்கிறோமோ, குறிப்பிட்ட சமூகத்தை நான் சொல்லவில்லை, எந்த சமூகம் தாக்குதலுக்கு உள்ளாகிறதோ அல்லது எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை மற்ற சமூகத்தினர் அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிறார்களோ என்றெல்லாம் கவனித்து அவர்களிடையே முதலில் பெற்றோர் நிலையிலே ஒரு மாறுதல் வந்தால் ஒழிய இதற்கு நாம் முழுமையான தீர்வு காண முடியாது. ஏனென்றால் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதி அடிப்படையில் இளைஞர்கள் எங்கள் பெண்களை கவர்கிறார்கள், ஸ்டைலாக உடை உடுத்தி கவர்கிறார்கள் என்றெல்லாம் பேசிய தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அதனால் முதலில் மாற்றம் அந்தந்த பகுதியில் அந்தந்த சமூகத்திலிருந்து தான் தொடங்க வேண்டுமே ஒழிய அரசின் சட்டம் மட்டுமே இதை தடுத்து விட முடியாது. ஒவ்வொரு இடத்திலும் திடீர் என்று சம்பவங்கள் நடக்கின்றன. ஆனால் வருத்தமாக இருக்கிறது. ஓகே சார். ஓகே சார். கூடல் சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன். அதாவது இந்த ஆணவ படுகொலையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில சமுதாய நிலவுல இருந்து ஒரு ஒரு இதை எண்ணம் உருவாக வேண்டும்.
ஒரு சிவில் சமூகமாக நாமெல்லாம் சேர்ந்துதான் இதை செய்ய முடியுமே ஒழிய அரசாங்கம் தனி சட்டம் எல்லாம் வரட்டும். இருந்தாலும் ஜாதி மறுப்பை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த காதல் திருமணங்களை அங்கீகரிக்கக்கூடிய மனப்பக்குவம் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த பெற்றோர்களிடம் வர வேண்டும் என்பதுதான் இலக்காக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.